ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே இப்போது நான் படும் பாடு எப்போதுமே இருக்க போவதில்லை. கண்ணீரில்லா சீயோனிலே காலகாலம் வாழப்போகிறேன். புது நாமத்தை எனக்கு சூட்டுவார், புது ராஜ்யம் காட்டுவார். ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே மணவாட்டினா மணவாளனை சந்திக்கவே வாழ்கிறேன். புத்தியுள்ள கன்னிகையாய் அவர் முகத்தையே பார்க்கிறேன். விடிவெள்ளியாய் வரப்போகிறார், எதிர்பார்க்கிறேன் ஆவலாய் நான் இங்கே. ஆகாயம் மத்தியிலே மணவாட்டி கல்யாணம், மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டி ஆயத்தமா, சபைகளில் சந்தோஷமா, மகராஜன் இயேசு வரப்போகிறார். ஆகாயம் மத்தியிலே victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Victory in Jesus' name. Praise the Lord. 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 Victory in Holy Spirit. Victory in Holy Spirit. Victory
ஹல்லேலூயா. ஆவியானவரே வருக வருக. ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. Holy Spirit of God, we welcome you. பரிசுத்த ஆவியானவரே நீர் வர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சுகிறோம். Holy Spirit of God, we plead that you come. உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் எங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. We can do nothing without your presence, Lord. உம்முடைய தொடுதல் இல்லாமல் எங்களால் ஒன்றுமே அறிய முடியாது. We cannot know anything without your touch, oh Father. இயேசுவே நீங்க வாங்க. Jesus Christ, we welcome you, Lord. பிதாவே நீர் எங்களை ஆசீர்வதிங்க. Abba Father, we plead for your blessings, Lord. இந்த நாளிலே வந்திருக்கிற உம்முடைய ஜனங்களை பாருங்க. Look on to your people who have come today, Lord. அவர்கள் சத்தியத்தை இன்னும் சரியாக புரிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. Help them to understand the truth even more better, Lord. ஒன்றுக்கும் உதவாத என்னையும் கர்த்தர் மறைத்து நீர் முழுமையாய் வெளிப்படுங்க. Hide me, O Father God, and let you be revealed today. வாங்க ஆவியானவரே. We welcome you, Holy Spirit. உம்முடைய கரத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். I submit myself completely into thy hands, O Father God. எங்களோட பேசுங்க. Please talk to us, O Lord. எங்களுக்கு கற்றுத்தாங்க. Teach us, O Father God. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே In Jesus' name we ask. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த கூடுகைக்கு வந்த உங்களை இந்த டெலிவிஷன் மூலமாக யூடியூப் மூலமாக பார்க்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய இந்த நாளுக்கு உங்களை வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம். I welcome each and every one of you who are watching through YouTube and TV channel. உங்களை நான் சந்திக்கும்படி கர்த்தர் இந்த வாய்ப்பை எனக்கு தந்தார். God has given me this opportunity to meet you all. எவ்வளவேனும் எனக்கு அருகதை கிடையாது. I am unworthy for all this. ஆனால் அவருடைய இரக்கமும் கிருபையும் உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி வைத்திருக்கிறது. But his grace has made me stand before you. காரணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. The reason is Christ and Christ alone. கர்த்தரை நாம் பாடி நாம் ஆராதனைக்குள்ளாய் கடந்து போகலாமா? Can we get into worship singing him? நம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவை நாம் தியானம் செய்து நாம் ஆராதிக்கலாமா? Let us worship and meditate our Savior Jesus Christ. சிலுவை சுமந்தபடியாய் நம் கர்த்தர் கொல்கதா மலையிலே நடந்து போனார். Our Lord God walked up to the Calvary carrying the cross. அவருடைய இரத்தம் எல்லாம் சொட்டு சொட்டாக சிந்திய தீர்ந்தது. Each drop of his blood was shed for us. அது அத்தனையுமே உங்களுக்காகவும் எனக்காக தான். His blood was completely shed for you and me. அவரை தியானித்து பாடி ஆராதிக்கலாமா? Let us meditate him and worship him. சிலுவை சுமந்தார் இயேசு சிந்திய இரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு அண்டை வா நம்பி இயேசு அண்டை வா. சபையே சிலுவை சுமந்தார் நம் இயேசு சிந்திய இரத்தம் புரண்டோடினதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு அண்டை வா நம்பி இயேசு அண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின்
அன்பண்டை வா. கர்த்தருடைய பரிசுத்த இரத்தத்துக்கு முன்பாய் நாம் வந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்ளலாமா? Let us cleanse us before the holy blood of our Lord and Savior Jesus Christ. வேதம் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், Bible says like this, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். worship the Lord in the beauty of holiness. சங்கீதம் 96:9 இதை பார்க்கிறோம். We see this in Psalms 96:13. கர்த்தரை நெருங்கும் பொழுது, ஐக்கியப்படும் பொழுது, When we get closer to God and fellowship with Him, பரிசுத்த அலங்காரம் அவருக்கு தேவை. it is necessary that we are in complete holiness. இந்த பரிசுத்த அலங்காரத்தோடு தான் நாம் அவரை தொழுது கொள்ள வேண்டும், சேவை செய்ய வேண்டும். It is necessary for us to worship Him in perfect holiness. பரிசுத்த அலங்காரத்தை நாம் எப்படி அணிந்து கொள்வது என்பதை போன முறை உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறோம். Last week we've taught you how to put on the beauty of holiness. அப்படியே நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God if you would have done accordingly. இப்போவும் கூட வந்திருக்கிற நீங்கள், Even now, each and every one who have come today, டெலிவிஷனுக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற நீங்கள், those who are seated right in before the television, நாம் பரிசுத்த அலங்காரத்தை நாம் அணிந்து கொள்ளலாமா? shall we put on the beauty of holiness? முதலாவது, அவருடைய இரத்தத்தின் மகிமையிலே நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். First of all, let us cleanse ourselves in the glory of His blood. எபிரேயர் 9:14 In Hebrews 9:14, அவருடைய இரத்தத்தினால் நம் மனசாட்சி சுத்திகரிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. it is written that our conscience will be purified by His blood. நம்முடைய பாவங்களை கழுவும்படி நாம் அறிக்கையிட்டால், If we confess to wash our sins, 1 யோவான் 1:9 in 1 John chapter 1 verse 9, நம் பாவங்களை அறிக்கையிட்டால், if we confess our sins, கர்த்தராக இயேசு தன் இரத்தத்தினால் அதை கழுவி மன்னிப்பார். God is faithful and righteous to forgive our sins by His blood. ஒப்பு கொடுக்கலாமா? Shall we all submit ourselves? வந்திருக்கிற எல்லாரும் ஒப்பு கொடுக்கிறீங்களா? Shall we all surrender ourselves? உங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், Can we please confess our sins, all our iniquities and transgressions? இங்கே ஆவியானவர் இருக்கிறபடினால் நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து கூட Holy Spirit is among us, so it is good if you be in your place. நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் அறிக்கை செய்யுங்க பார்க்கலாம். And you just start to confess your sins. ஒரு நிமிஷம் நாங்க உங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்குகிறோம். Can you please do it in this 1 minute that I am giving you now? எல்லாரும் உங்க பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடும்படி அவருடைய இரத்தத்துக்கு நேராய் வருகிறீர்களா? Can we all come before the blood of our Lord and Savior Jesus Christ to confess our sins? ஆமாம், நம்ம ஒப்பு கொடுத்து கொண்டே இருப்போம். Amen. Let us all confess it. சுத்திகரித்து கொண்டே இருப்போம். Let us cleanse ourselves. Let us surrender ourselves. நம்முடைய தவறுகள் மனசாட்சிக்கு நல்லா தெரியும். All our sins are well known to our consciousness. அதை அறிக்கை செய்றீங்களா? Can we all confess it, please? அவருக்கு முன்னாடி நீங்க அறிக்கை செய்து மன்னிப்பு கேட்கறீங்களா? Can we all bring it before our Lord and Savior and ask for His forgiveness? இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மன்னித்திருக்கிறார். Even now Christ Jesus has forgiven all our sins. அவருடைய இரத்தத்தினால் பிதாவிடம் உங்களுக்காக எனக்காக இப்பொழுது மன்னிப்பு கேட்டு அவர் ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறார். Jesus Christ is requesting our Abba Father to forgive all our sins. ஒப்பு கொடுக்கிறீங்களா? Can we all confess our sins? கொஞ்ச நேரம் நல்லா உங்களை சுத்திகரிங்க. Can we all cleanse ourselves right now? மனசாட்சியில் இருக்கிறதா சொல்லி சொல்லி மனம் கதறி அழும்படி நீங்கள் மன்னிப்பு கேளுங்க. Can we all confess all the sins that we are aware of in our conscience and cry unto our Lord? நன்றி ஆண்டவரே. Thank you, Father God. எங்களை மன்னித்ததற்காக நன்றி. Thank you for forgiving us, O Lord. இப்பொழுது அடுத்த படிக்கு போவோம். Now we are going to go to the next step. நம்முடைய பாவங்களை செய்ய தூண்டுகிற அல்லது செய்ய உதவுகிற நம் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கலாம். We are going to surrender the parts of our body that tempt us or help us to sin. ரோமர் 6:13 இப்படி எழுதியிருக்கிறது. It is written in Romans 6:13. நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மாத்திரம் இல்ல, Not only our spirit, soul and body, நம்முடைய அவயவங்களையும் நாம் தேவனுக்கு
நீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும். We need to offer every part of ourselves to him as an instrument of righteousness. நாம் நம்முடைய அவயவங்களை தினந்தோறும் இப்படி ஒப்பு கொடுத்தால், If we surrender every part of our body each day, இந்த அவயவங்களினால் நாம் பாவம் செய்ய முடியாது. we can never sin with these parts of our body. காரணம், ஆவியானவர் அவற்றை பொறுப்பெடுத்திருக்கிறார். The reason is the Holy Spirit is in complete control of us. இப்ப நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? Shall we all submit ourselves now? எல்லாம் வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்களேன். Can we all open our mouth? தேவனே, Oh Lord, என்னுடைய அவயவங்கள் எல்லாம் நீதியின் ஆயுதமாய் ஒப்பு கொடுக்கிறேன். I offer each part of my body as an instrument of righteousness. சொல்லுங்க. Can we all confess it? உங்க வாயை திறந்து நீங்க சொல்லுங்க. Can you please open your mouth and confess this? உங்க வாய்களை திறந்து நீங்க ஒப்பு கொடுத்தால் தான் ஆவியானவர் அதை ஏற்று நடத்துவார். Holy Spirit of God can lead you only if you open your mouth and confess all this. Thank you Lord. அருமையான தேவனே, Dear loving Father, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். we thank you, O Father God. இந்த டெலிவிஷன்ல பார்க்கிற அத்தனை பேரும் Everybody watching through this television, தங்களையும் தங்கள் அவயவங்களையும் உமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். they have offered themselves and their parts of their body to you, Lord. நீர் அவர்களை நடத்தும். Please lead them, O Father God. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் கூட நாம் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும். Now we are going to go to the next step. நம்முடைய அப்பாவை, பிதாவை நாம் அப்பா பிதாவை என்று கூப்பிட வேண்டும். We are going to call upon our Abba Father. We need to call him Abba Father. ரோமர் 8:15 Romans 8 chapter verse 15 says like this. பிதாவை அப்பா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று நமக்கு சொல்லுகிறது. God has given us the spirit of sonship to call him Abba Father. கொஞ்ச நேரம் நம்ம அப்பான்னு கூப்பிடலாமா? Shall we all call upon him saying Abba? கொஞ்ச நேரம் கூப்பிடலாமா? எல்லாரும் கூப்பிடுங்க பார்க்கலாம். Can we all call him now, right now? அப்பா, பிதாவே கூப்பிடுங்க பார்க்கலாம். Abba Father, come on, let us all start calling him. நீங்க கூப்பிட்டு பாருங்க, உங்க தகப்பன் உங்க மேல இறங்கி அசைவாடுவதை கூப்பிட்டு You பாருங்க. can very well feel, if you call upon his name, you can feel his presence right அப்பா, upon you. அப்பா, பிதாவே, Abba Father, we welcome you. அன்பின் தேவனே, Loving God, உம் குமாரனையே எனக்காக நொறுக்க சித்தமானீரே. you have given your son for me, O Father God. We love you அப்பா, உங்களை நேசிக்கிறேன். We love you, Lord. என் மேல இறங்கி அசைவாட வாங்க. Come upon me, O Father God. அப்பா, நீங்க எனக்கு வேணும். I need you, Lord. நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. I just cannot live without you, O Father. இயேசுவை நோக்கி கூப்பிடலாமா? Can we call upon Jesus இயேசுவே, Christ? என் ரட்சகரே, Jesus Christ, my Savior. என்ன வாங்க, என்ன ரட்சிக்க. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட வாங்க. I need to be saved each and every day, O Father God. Please come. இயேசுவே, என் கூட இருங்க. Be with me, O Jesus Christ. எனக்குள்ளா இருக்கிறவரே, The one who is within me, O Lord. உங்க சத்தத்தை கேட்க எனக்கு உதவி செய்யுங்க. Please help me to hear your voice, O Father. பரிசுத்த ஆவியானவரேன்னு கூப்பிடலாமா? Holy Spirit of God, let us call upon the Holy Spirit right கூப்பிடுங்க now. பார்க்கலாம். நீங்க கூப்பிடுங்க. Please call upon the Holy Spirit நீங்க right இருக்கிற now. இடத்துல இருந்து பரிசுத்த ஆவியானவரே, Wherever you are, please do call upon His name, Holy Spirit. எனக்கு வேதத்தை கற்றுக் கொடுக்க வாங்க. Please come to teach me your word, O Father God. என்ன நடத்த வாங்க. Come to lead me, O Holy Spirit. கிறிஸ்துவோடு நீங்க கூட இருந்தது போல Just like how you were with Jesus Christ. என் கூடவே இருக்க வாங்க. Come to be with me. பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit of God, வந்து நிரப்புங்க. என்ன come and fill me, Holy நம்ம Spirit. அபிஷேகத்தினால நிரப்புங்க. Fill me with your anointing, Holy Spirit. இந்த பொல்லாத உலகத்துல நீங்க இல்லாம என்னால வாழ முடியாது. I cannot live without you in this terrible world, Lord. நீங்க என்ன நிரப்பி நடத்துங்க. Please fill me and lead me. வாங்க. Please come to me, O Father. நன்றி ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பிதாவே. Thank you, Father God. நன்றி தேவனே. Thank you, Lord. மீண்டுமாக நாம் கர்த்தருடைய பரிசுத்த அன்பை குறித்து நாம் தியானித்து ஆராதிக்கலாமா? Let us continue to meditate the love of God and worship Him. நம்மளை நாம் கர்த்தர் மூலமா சுத்திகரிச்சு கொண்டோம். We have cleansed us through our Lord. நம்மை நாம் ஒப்பு கொடுத்துட்டோம். We have submitted ourselves. இப்ப பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம். Now we have become holy. இப்ப பரிசுத்த அலங்காரம் நமக்கு மேல வந்துருச்சு. Now holiness is right upon us. இப்ப நாம தேவனோடு சந்திக்கலாம்.
Now we can meet our Lord and Savior. இப்ப தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். Now God will definitely hear our prayers. காரணம் பரிசுத்த அலங்காரத்தை கர்த்தர் நமக்கு தரித்தார். The reason is God has given us perfect holiness. இப்ப ஆராதிக்கலாமா? Let us start to worship Him, can we? இப்ப பாடலாமா? Can we sing right now? சிலுவை சுமந்த இயேசு சிந்திய இரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு அண்டை வந்தே சொல்லுங்க நம்பி இயேசு அண்டை வந்தே சிலுவை சுமந்தார் என் இயேசு சிந்திய இரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே நம்பி இயேசு அண்டை வந்தே நம்பி இயேசு அண்டை வந்தே ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்மோ நஷ்டம் அடைந்தார் நான் ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் என் ஆத்மோ நஷ்டமடைந்தார் லோகம் முழுவதையும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே எனக்கு லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றுமில்லையே ஒப்பு கொடுத்து பாடுங்க பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார் பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தாரே பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவம் எல்லாம் சுமந்தீரே ராஜா பாவ பரிகாரி கர்த்தர் இயேசு சுவாமி என் பாவம் எல்லாம் சுமந்தீரே ஆராதிக்கலாமா சிலுவை சுமந்தார் நம் ராஜா சிந்தின ரத்தம் புரண்டோடுதே நதி போலவே பாய்கின்றதே எனக்காய் நம்பி இயேசு அண்டை வந்தேன் பாடுங்க நம்பி இயேசு அண்டை வந்தேன் ஒப்பு கொடுத்து ஆராதிக்கலாமா ஆவியானவரே கிறிஸ்துவிடம் எங்களை அழகாக நகர்த்தி செல்லுகிறவரே அப்பா the one who leads us to Jesus Christ நன்றி ஆவியானவரே thank you Holy Spirit கிறிஸ்துவை போல நான் மாற முடியுமா can I become Christ like நீங்க நினைச்சா முடியும் but I can if you help me நீங்க என்ன கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவின் சாயலா மாத்துவீங்க Holy Spirit of God you will definitely make me into the image of Jesus Christ ஆனா நான் என்ன ஒப்பு கொடுக்கணுமே but I need to surrender for it oh Lord ஒப்பு கொடுக்க கிருபை எனக்கு தாங்க please give me the grace to surrender myself to become Christ like oh Father உம்மை போல இந்த உலகத்துல வாழணுமே I need to live like you in this world எங்களால முடியாது I cannot do this ஆனா உங்களால முடியும் but you can oh Father அந்த அபிஷேகத்தை ஊற்றுறீங்களா can you please pour upon that anointing அந்த on me அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுறீங்களா can you please pour that anointing on me oh Lord அந்த அபிஷேகத்தை இதோ பார்க்கிற உம்முடைய பிள்ளைகள் மேல் நீங்க ஊற்றுவீங்களா can you please pour your anointing on each and everyone who is watching this right now Lord எங்களை நிரப்பும்படியாய் உம்மை ஆராதிக்கிறோம் I worship you to fill me right now எங்கள் மகிமையான தேவன் நீர் மாத்திரம் என்பதால் ஆராதிக்கிறோம் you alone are the glorious God our Lord so I worship you மரணம் வரையிலே எங்களை விட்டு விலகாத உறவு நீங்கதான் you are the one who will never forsake me until my last breath of Father அதற்காக நாங்கள் ஆராதிக்கிறோம் and so I worship you oh Lord
நாங்க உங்களை நேசிக்கிறோம் இயேசுவே. I love you, Jesus Christ. பிதாவே, நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். Abba, Father, we love you, Lord. ஆவியானவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். Holy Spirit of God, we love you so much. தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. Please lead us throughout. தொடர்ந்து எங்களோட பேசுங்க. Please talk to us throughout. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. In Jesus Christ's name we Amen. pray. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு ஆராதனை செய்வது எனக்கு மிக மகிழ்ச்சி. I'm very happy to join with you to worship our Lord. இப்போ நம்ம பரிசுத்த அலங்காரத்தோடு தான் ரெடியாக உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். Now we are in perfect holiness now. இப்பொழுது அவருடைய வேதத்தை தியானிக்கலாம். Now let us meditate His word. நாம் முதல் எபிசோடில் நாம் உங்களுக்கு கர்த்தர் நம்மோட பேசியிருக்கிறார். In episode 1, God has spoken with us. நாம் எந்த காலத்தில் வாழுகிறோம் என்பதை நமக்கு அவர் எச்சரித்தார். He has warned us about the ages that we are living in. கர்த்தருடைய ரகசிய வருகையை உணராமல் விழிப்பாக இல்லாமல் வாழ்வதற்கு காரணங்கள் என்ன என்பதை பார்த்தோம். We just saw the reasons why people are living without being aware and awake about the secret coming. காரணம், நாம இந்த உலகத்தோட பிஸியா இருக்கிறோம். The reason is that we are so busy in this world. பாருங்க, நிறைய பிஸி. ஐடி கம்பெனியில் சாதாரண கம்பெனி இப்போ பிஸி ஆயிடுச்சு. IT companies are very busy and even the ordinary companies are so busy right now. அவங்களால அவங்க வேலையை விட வேற எதையுமே கவனிக்க முடியாது. They just cannot focus on anything other than their work. இந்த விளக்கங்களை நீங்கள் சரியா கவனிக்கணும்னா நீங்க எபிசோட் 1 திரும்பி பாருங்க. If you need to know more about this, you need to re-watch the episode 1. எபிசோட் 2ல ஆவியானவர் நமக்கு என்ன சொன்னார்னா, The things the Holy Spirit has taught us in episode 2 are, நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ வேண்டுமானால் if we need to live a life uniting with God, தினந்தோறும் பரிசுத்த அலங்காரத்தோடு அணிந்து வாழணும். we need to put on a beauty of holiness and live every day. பரிசுத்த அலங்காரத்தோடு வாழ்க்கையை தினந்தோறும் ஆரம்பிக்கும் போது மாத்திரமே Only when we start a day wearing the beauty of our holiness, கர்த்தர் நம்மை சாட்சியாக வாழ வைப்பார். God can make us a living testimony. இதை 2வது எபிசோட்ல தெளிவாக கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். God has spoken to us very clearly in episode 2 about this. மீண்டும் அதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், If you want to know even more about it, எபிசோட் 2ஐ நீங்க திரும்பி திரும்பி பார்க்கணும். you need to watch the episode 2 again and again. இந்த ஊழியம் ஒரு செய்தியை கொடுப்பதல்ல. This ministry is just not to preach alone. இந்த பாடங்களை படித்து நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். All this will be useful for you only if you practice according to what is being said. ஒவ்வொரு எபிசோட்லயும் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறத The things that the Holy Spirit teaches us in every episode. அடுத்த வாரம் வர்றதுக்குள்ள நீங்க பிராக்டிஸ் பண்ணி இருக்கணும். Before next week comes, you need to practice what all is being said. அதை பிராக்டிஸ் பண்ணாம நீங்க அடுத்த எபிசோடுக்கு போக கூடாது. Without practicing it, you cannot move on to the next episode. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையே தினசரி பயிற்சியில தான் இருக்குது. Our Christian life is purely based on practicing each and every day. எனவே தான் நாங்கள் திருப்பி திருப்பி அதை உங்களுக்கு வலியுறுத்துகிறோம். That is why we are insisting on it again and again. கர்த்தர் உங்களையும் என்னையும் வழி நடத்துவாராக. May God lead you and me. இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார்? What is the Holy Spirit willing to talk to us today? கர்த்தருடைய ரகசிய வருகைக்கு நாம் ஆயத்தப்படாமல் இருந்தால், If we are not prepared for the secret coming of our Lord, நமக்கு என்ன நேரிடும்? what will happen to us? இதை தான் இந்த வாரம் ஆவியானவர் நமக்கு விளக்குகிறார். This is what Holy Spirit of God is going to explain us today. நோவா காலத்தில் என்ன நடந்தது? What happened during the time of Noah? நோவாவின் எச்சரிப்பை உணராதவர்கள், The people who did not realize the warning of Noah, ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்டார்கள். they were destroyed in the flood. ஆயத்தம் இல்லாத சபையார், The congregation without any preparation, ஆயத்தம் இல்லாத சபையின் விசுவாசிகள், the believers without any preparation, ஆயத்தம் இல்லாத மேய்ப்பர்கள், the shepherds who are all not prepared, ஆயத்தம் இல்லாத ஊழியர்கள், the ministers of God who are not prepared, விழிப்புடன் இல்லாததால் since they are not alert and awake, அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்திலே அழிக்கப்படுவார்கள். they will be destroyed during the reign of the
Antichrist. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே கொலை செய்யப்படுவார்கள். In the reign of the Antichrist, they will definitely be murdered. எந்த நேரம் வேணுமானாலும் கர்த்தருடைய ரகசிய வருகை வரலாம். The secret coming of our Lord can be at any time. இப்போ நம்ம கூட்டம் நடத்திட்டு இருக்கிறோம், இப்போ நடுவில் கூட வரலாம். He might even come in the middle of this meeting now. கண் இமை பொழுதிலே அந்த வருகை வரும். His coming might be in the wink of an eye. நம்ம கவனமா இருக்கணும். We need to be very careful. நம்ம ஜாக்கிரதையா வாழணும். We need to live cautiously. ஆயத்தமா இருக்கிறவர்கள், Those who are prepared மணவாளன் கர்த்தருக்காக are காத்திருக்கிறவர்கள், the ones who are waiting for the bridegroom. மணவாளனுக்காக அவர் வருகைக்காக ஆவலோடு வாழ்கிறவர்கள், The people who are awaiting the coming of the bridegroom, அவர்கள் மத்திய ஆகாயத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். they will be taken into the mid of the cloud. மணவாளனுக்காக பாட்டு பாடுறவங்க இல்ல, Not the one who are singing for the bridegroom, மணவாளனுக்காக செய்தி சொல்றவங்க இல்ல, not the ones who are preaching for the bridegroom, மணவாளனைப் போலவே வாழுகிறவர்கள். the people who live just like the bridegroom. கர்த்தர் நமக்கு திரும்பவும் திரும்பவும் சொல்றது என்னன்னா, The one thing that God insists on is, நம் ஊழியம் நம்மை கொண்டு போகாது, definitely our ministry will not take us. நம்முடைய வாழ்க்கை தான் கர்த்தரிடம் நம்மை சேர்க்கும். Only our life and our living will take us to the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்றது உங்களுக்கு புரியுறது கஷ்டமா இருக்கா? Is my teaching very difficult to understand for you? இது வேதம் சொல்லுகிறது, This is what the Bible says. நாங்க சொல்லல. This is not what I am saying on my own. அப்ப பிராக்டிஸ் பண்ணுகிறவர்கள் தான் Only the ones who practice it கர்த்தரோடு இசைந்து நடக்க முடியும். can walk in oneness with our Lord. நீங்க மறுபடியும் வேணாம், மத்தேயு 24 அதிகாரம் 36 இருந்து 46 வரைக்கும் நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்களா? Can we once again turn to Matthew chapter 24 verses 36 to 46? அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள். இந்த வசனத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா, If you be careful and listen to this verse, 36ஆம் வசனத்துல 36, verse 36 says like this, அந்த நாளையும் அந்த நாழிகை என்று பிரித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. the time and the second has been mentioned differently. கர்த்தர் வருகிற நாள் பகிரங்க வருகை. The day of the coming of our Lord is very much deliberate. கர்த்தருடைய ரகசிய வருகை அந்த நாழிகை. The secret coming of our Lord is that second. கர்த்தருடைய ரகசிய வருகையை நாம் சரியாக அறிந்து ஆயத்தப்பட வேண்டும். We need to very clearly know the secret coming of our Lord and be prepared. யார் அதை அறிந்து கொள்வார்கள், யார் அதை விசுவாசிப்பார்கள்? Who will be aware of it and who will believe it? கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்கிறது என்பதை யார் நம்புகிறார்களோ, The ones who believe that there is the secret coming of our Lord, யார் விசுவாசிக்கிறார்களோ, one who believes his secret coming, அவர்கள் மட்டுமே ஆயத்தமாவார்கள். only they will be prepared for it. இன்றைக்கு இருக்கிற சபைகளை நீங்கள் சென்று பாருங்க. If you go and see into the churches today, அநேக சபைகளிலே in so many churches, வருகையை அறிவிப்பதை தவிர other than proclaiming the secret coming of our Lord, மற்ற எல்லா காரியங்களும் உண்டு. all the rest is there. ஆனா இந்த கடைசி நாட்களிலே But in these end days, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதுதான் சபையின் தலையாய கடமை. the prime duty of the church is to prepare others for the coming of the Lord. எனவே நாம் ஆயத்தப்பட வேண்டும். And so we need to be prepared for a secret coming. கர்த்தருடைய ரகசிய வருகை இருக்குன்னு முதல்ல நம்பணும். We should first of all believe that there is a secret coming of our Lord. கர்த்தருடைய வருகையை நான் எடுத்துக்கொள்ள போவேனா என்று நாம ஆராய்ந்து பார்த்து வாழணும். We need to research that if we will be taken in the secret coming, and we need to live accordingly. நீங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, When you go and see in the schools, காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழு தேர்வுன்னு வருது இல்லைங்களா? there is quarterly exam, half yearly exam and annual exam in schools. பிள்ளைங்களுக்கு நல்லா தெரியும் இதை பத்தி. The kids very well know about it, ஆனா சபையாருக்கு தான் தெரியாது. but only the church doesn't know it. இப்போ சபை என்ற பள்ளிக்கூடம் முழு ஆண்டு தேர்வுக்கு வந்துருச்சு. Now the church is a school and it has come to the annual exam now. அடுத்த கிளாஸுக்கு பிள்ளைங்க போவாங்க. The next step is going to the next class. நாமும் அடுத்தபடி மத்திய ஆகாயத்துக்கு போக போறோம். So the next
step of the church is to get into the mid of the cloud. அப்போ ஆனுவல் எக்ஸாம் வந்துருச்சு, ஆனால் நமக்கு பாடமும் தெரியாது, அதை குறித்து சரியான விளக்கமும் தெரியல. In churches, the annual exam has come, but still we do not know what is the syllabus. The church does not know what is going to happen. ஆனால் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுகிறார். But God is very much troubled about this. ஆவியானவரும் வார்த்தையானவரும் நமக்கு கற்றுக் கொடுப்பார்கள். Holy Spirit of God and Word the God will teach us. வருகைக்கு ஆயத்தப்படும்படி ஊழியக்காரர்கள் எழும்புவார்கள். The preachers of God, the pastors will raise to preach the second coming. வருகைக்கு ஆயத்தப்படுத்த அவருடைய சொந்த ஜனங்கள் தயாராக எழும்பும். His own people will get ready to prepare others for his coming. காரணம், கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார், நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். The reason is God is leading us towards it and he is making us realize. நாம் இப்பொழுது இன்னொரு காரியத்தை குறித்து கவனிக்கணும். Now we have to focus on another thing. இப்போ நாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லைன்னா என்ன ஆகும்னு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். So far we've seen what will happen if we are not ready for his coming. ஆயத்தமா இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. If we are not being prepared, we will never be taken in the rapture. ஒரே வழி, அந்தி கிறிஸ்து காலத்தில் ஒன்று மரிக்கும் தருவாயில ஆண்டவரை ஏற்றுக்கணும். The only way is to accept Christ during the time of a death in the period of Antichrist. அல்லது அந்தி கிறிஸ்துனுடைய கொடூரத்தில் ஆண்டவரை மறுதலிச்சிடணும். Or else to reject Christ in the tribulations of the Antichrist. அந்த நேரத்தில் எனக்கு இயேசு தான் வேணும்னு சொல்லி தன் உயிருக்கு போராடி பயப்படாமல் ஏற்றுக்குவாங்களா? Will they accept Jesus at that time without any fear of death? இந்த நல்ல கிருபையின் காலத்திலே தேவனை பின்பற்ற முடியலனா, The ones who do not follow in this time of grace, அந்த நாட்களில் எப்படி ஆண்டவர்கிட்ட நிப்பாங்க? how will they stand for Christ in those period? இந்த நாட்களிலே சபைக்கு வருவதற்கு ஜனங்களுக்கு முடியல. If they cannot come to the church of God during this time of grace, இந்த நாளிலே சுவிசேஷத்தை சொல்றதுக்கு விருப்பம் இல்ல. they are not willing to spread the gospel during this time of period. இந்த நாளிலே வேலையை விட்டு எல்லாவற்றையும் இழந்து கர்த்தருக்கு நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. In these days there is no one to abandon the work and sacrifice everything and stand for அந்த God. நாளிலே எப்படி நிப்பாங்க? How will they ever stand for Christ during that tribulations? இந்த நாளிலே கர்த்தரோடு வாழ்ந்து அபிஷேகத்தால் நிறைந்தால்தான். Only if we stand for Christ in this period and be filled with his anointing. இந்த நாளிலே கர்த்தருக்காக வாழ்ந்தால்தான். Only today if we stand for our Lord and Savior. அந்த அபிஷேகம் அந்த நாளிலே உதவி செய்யும். The anointing will help us during those period. ஆனா இந்த நாளில் ஆயத்தம் இருக்கிறவங்க, But the ones who are prepared during these days, அவங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் அவர் வருகை தான். All their expectation is the coming of the Lord. எப்போ வருவாரு? When is he going to come? When will he? காரணம், நான் அவருடைய மனைவி. the reason is I am his bride. அவர் கூட நாங்க போனோம், கல்யாண விருந்துக்கு போனோம். I need to go there with him to the wedding celebration. ஆவலிலே வாழ்வார்கள். They will live in eagerness. நீங்க அப்படி இருக்கீங்களா? Are you like that? யோசிங்க. Just think. நீங்க போகிறதுக்கு விரும்புறீங்களா? Are you ready to go? இல்ல போகாம இங்க இருக்கணும்னு விரும்புறீங்களா? Or you are desiring to stay back here? உங்க மனசுக்கே தெரியும் நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு. Only your conscience will know who you are. அவர் வந்தா நான் போயிடணும்னு நினைக்கிறவங்க, The ones who think that I have to go with the bridegroom, இங்க இருக்கிற எதையும் குறித்து கவலைப்பட மாட்டாங்க. they will not worry about anything that is left behind in this world. அப்படி நம்ம வாழணும்னு தான் கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். God desires a life like that for us. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். For example, I am telling you, ஒரு வெளிநாட்டுக்கு போறீங்கன்னு வெச்சுக்கோங்க. if you go to a foreign country, எந்த நாடு உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியல. which country you like I do not know. நீங்களே உங்க மைண்ட்ல ஒரு நாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. You just select a country for yourself. சிலர் அமெரிக்கான்னு சொல்லுவீங்க. Some of you will say America. சிலர் சுவிட்சர்லாந்து சொல்லுவீங்க. Some of you will say Switzerland. ஆனா ஆப்பிரிக்காவுக்கும் எத்தியோப்பியாவும் நம்ம விரும்ப மாட்டோம். But we will not desire for Africa and Ethiopia. ஏன்னா அங்க போனா ஜாலியா இருக்கலாம். Because if we go there, we can live happily. நல்ல வளர்ந்த நாடுகளுக்கு போனா சந்தோஷமா இருக்கலாம். If you go to the developed countries, you will be very happy there. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு சுவிட்சர்லாண்டே வெச்சுக்கோங்களேன். For example, let us assume it as Switzerland. விசா கிடைச்சிடுச்சு. If you get the visa, டிக்கெட் வந்துருச்சு. and you have the ticket in your hand. இன்னைக்கு என்ன தேதி? What is the date today? 17 நினைக்கிறேன். It is 17, I guess. 27ஆம் தேதி ஃளைட் டிக்கெட். 27th is your flight date. இந்த 10 நாள்ல உங்க மனசு எப்படி இருக்கும்? How will your heart be in these? பக்கத்து வீட்டுல சொல்லுவீங்கல, பக்கத்து வீட்டுல? You will definitely tell your neighbor. என்னம்மா ஒரே பிஸியா இருக்கற என்னன்னு கேட்பாங்க. They will ask you why you are so busy and excited.
ஓம்மா நான் சுவிட்சர்லாண்டுக்கு போக போகிறேன். You will say them, I'm going to Switzerland. ஏன்னாம்மா ரேஷன் கார்டெலாம் இருக்குது, ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்கிறாங்களே. People are saying that ration card is there and you need to register. நீங்க என்ன சொல்லுவீங்க? What will you say? எனக்கு எதுவும் வேணாங்க, I don't need anything. நான் சுவிட்சர்லாண்டில் போய் அங்கே குடியேற போகிறேன். I'm going to Switzerland and I'm going to be a resident. எனக்கு எதுக்கு இந்த ரேஷன் கார்டும்? Why do I need this? நான் எதுக்கு லைனில் நின்று அரிசி வாங்க போகிறேன்? Why am I going to stand in the queue? அந்த நாட்டில் எல்லாமே கொடுக்குறாங்க. They are providing everything that is needed there. ரெடியா? உங்களுக்கு விசா வந்துடுச்சு. Visa is ready for you. 27ஆம் தேதி ரெடியா கிளம்புறீங்களா? Are you ready to go on the 27th? அப்போ வீட்டில் இருக்கலாம் ரெடி பண்ணுவீங்களா? You will get all the things ready in your பிள்ளைங்களுக்கு home. எல்லாத்தையும் வாங்கிடுவீங்களா? You will buy everything for your children, right? இந்த தமிழ்நாட்டையே மறந்துடுவீங்க. You will just forget this Tamil Nadu. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டோரில் சூட்கேஸ் வாங்குறதும், All that you know is buying a nice suitcase for the ஷூ trip, கடையில் போய் ஷூ எல்லாம் வாங்கிறதும், buying shoes for your journey, அங்களா குளிருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கோட்டு வாங்குறதும், buying all the coats that you need for the winter. ரெடியா கிளம்ப போறீங்க. You will be ready to. ரெடியா? நீங்க வாங்குறது ரெடி ஆயிட்டீங்களா? Are you ready to buy all these things? எல்லாருமே சொன்ன உடனே விசா டிக்கெட் வாங்கிச்சுன்னா ரெடியாக இருக்கிறீங்க. Now you all are ready after your ticket has arrived. அப்படி தான் என்னோட மினிஸ்ட்ரி மீட்டிங்கில் நான் இப்படி ஷேர் பண்ணியிருக்கிறேன். I've shared about this in my ministry meetings. அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, ஐயா நான் அங்கே போகிறேன், நான் ஏன் இங்கே கவலைப்பட போகிறேன்றாங்க. They all say like this, I'm going there, why should I worry about this place? அதே மாதிரி தான் எல்லாருமே. It is how everybody assumes. அங்கே போனால் நல்லா இருக்கலான்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க? How are you telling that you will be well off if you go there? அந்த நாட்டை நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. Because you have seen that country. பிக்சரில் பார்த்துருக்கிறீங்க. You have seen that country's pictures. போனவங்க சொல்லியிருக்கிறாங்க. And the ones who have gone there have told you. இது எல்லாம் நல்லா தெரியுது. You all know this very well. அந்த நாட்டை விட பரலோகம் அழகாக இருக்கும்னு தெரியுமா? Do you know that heaven is even more better than that country? உங்களுக்காக உயிரை கொடுத்தவரே உங்களுக்கு ஒரு வீடு அங்க கட்டி வச்சிருக்காரு பரலோகத்துல, அது தெரியுமா? Do you know that the one who has given his life for you has built a house for you there up in heaven? நீங்க பட்ட பாடுகளுக்காக, நீங்க அவரோடு சேர்ந்து சேவை செய்ததற்காக, For all the troubles that you have went through and for all that you worked for him, உங்களுக்காக அவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன்னு பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரே. he has written that he has made a place ready for you in heaven. இப்ப சொல்லுங்க, Now you tell me, வெளிநாட்டுக்கு போவதற்கு ஆவலா இருக்கிறீங்களா? are you ready to go to foreign country? பரலோகம் போவதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Or are you excited to go to heaven? கர்த்தர் நமக்கு வெளிநாட்டை விட அழகான தேசத்துல நமக்கு ஒரு வீடு வச்சிருக்கார். God has kept us a house in a beautiful place, far better than the foreign land. அங்க போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை வீடை கட்டுறதுக்காக தான் அவர் இங்க இருந்தே போயிருக்கிறார். That is why he has gone up there to build a house for you in heaven. அங்க உங்களை கொண்டு போய் வச்சு உங்களுக்கு பரிசுத்தமான அருமையான வாழ்வு தர போறார். He's going to give you a beautiful and a holy life, taking you up there. நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? Are you believing it now? நீங்க வெளிநாட்டுக்கு போய் வாழ்வதை விசுவாசிக்கிறீங்க. You are believing that you will go to the foreign country and live there. ஆனா வேதத்துல இருக்கிறதை எப்படி விசுவாசிக்காம இருக்க முடியுது? But how can you live without believing what is written in the Bible? காரணம், The reason is வேதத்துல எழுதி இருக்கிறத the one that is written in the Bible, நாம பார்க்கல. we are not seeing it. காண்கிற வெளிநாட்டு சூழ்நிலையை விசுவாசிக்கிறோம். We are believing the situation that we are seeing about the foreign country. காணாத பரலோகத்தை நாம் விசுவாசிக்கல. But we are not believing the one that we have not seen, the heaven. அதுதானே நம்ம வருகைக்கு ஆயத்தப்படாம நம்ம இருக்கிறதுக்கு காரணம். Is that the reason why we are not prepared for his கொஞ்சம் coming? யோசிச்சு சொல்லுங்க, உண்மையா இல்லையா? Can you tell me, is it true or not? ஆமாவா இல்லையா? Yes or no? ஆமா ஆமா ஆமா. Yes, yes, yes. இனிமே அப்படி இருக்க கூடாது. Do not be like that அந்த anymore. வாய்ப்பை நம்ம இழந்துற கூடாது. We should not miss that opportunity. எதற்காக ரட்சிக்கப்பட்டோம்? Why are we saved? எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? Why are we following Jesus Christ? எதற்காக அவருக்கு சீஷனா மாறுகிறோம்? Why have we become his disciple? எதற்காக சபைக்கு வந்தோம்? Why have we come to his church? எதற்காக சத்தியத்தை படிக்கிறோம்? Why are we reading his scriptures? எல்லாமே அவரோடு போய் வாழ்வதற்காக. All to go and live up with him. ரட்சிக்கப்படாதவங்க இதை மிஸ் பண்ண பரவாயில்ல. It is okay even if it is the non-believers who miss this opportunity. ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இதை மிஸ் பண்ணும்போது எவ்வளவு கர்த்தருக்கு வேதனையா இருக்கும். But when the believers and the children of God miss it, how much worried will our Lord be? இப்போ யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனங்களை நீங்க வேதத்தை திறந்து வாசிக்கிறீங்களா? Can you please read
John chapter 14 verses 1, 2 and 3. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹalleluya. Hallelujah. என்ன வாக்குத்தத்தம்? What is the promise here? நிறைய வாக்குத்தத்தத்தை ஊழியக்காரங்கிட்ட வருஷத்தின் முதல்ல கேட்டு வாங்குறீங்களே. Each and every year we get new promises from our pastors. இது ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு தெரியலையா? Don't we know that this is also a promise? இதுதான் விசேஷமான வாக்குத்தத்தம். This is a very special promise of God. இதை வைத்து தான் நாம் வருகைக்கு அவரோடு சேர்ந்து கொள்ள வாழுகிறோம். Keeping this we live expecting to join the Lord in the coming. காத்திருக்கிறோம். We wait upon him. தேவஜனமே, People of God, சபையே, Church of God, ஊழியரே, Minister of God, இதை விட வேற என்ன வாக்குத்தத்தம் இருக்கு? what is more than this promise of God? இதை விசுவாசித்தால், If you believe this, இந்த வாக்குத்தத்தத்திற்காக வாழ்ந்தால், if you live for this promise of God, நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு போக வரப்போகிறார். definitely God will come to take Are you us ready? back. Are you ready? நீங்க ஆயத்தமா? Are you ready? இன்றிலிருந்து உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு வாழ நீங்க ஆயத்தப்படுறீங்களா? From this day on, are you ready to live a life for the Lord? தயவு செய்து ஒப்புக்கொடுங்க. Please submit yourselves to God. தயவு செய்து இந்த கிறிஸ்துவுடைய இன்விடேஷனை மிஸ் பண்ணாதீங்க. Please do not miss the invitation of Christ. கர்த்தருடைய அழைப்பை உதாசீனப்படுத்தாதீங்க. Do not ignore his calling and his invitation. இவ்வளவு தூரம் கிறிஸ்துவ பாதையில வந்துட்டீங்க. So long you have come along the path of Christ. கடைசி நேரத்துல இந்த இன்விடேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. Please do not miss his invitation in உங்க this ஒப்பு last கொடுக்கறீங்களா? time. உங்க ஒப்பு கொடுக்கறீங்களா? Are you submitting yourselves right நீங்க now? எல்லாம் எழுந்து நின்ற வண்ணமாய் ஒப்பு கொடுக்கறீங்களா? Can you all please stand up and submit yourselves? உங்களை நீங்கள் பிரதிஷ்டை செய்றீங்களா? Can you dedicate yourselves? இந்த 14ஆம் யோவான் 14ஆம் அதிகாரத்தின் இந்த 3 வசனங்களையும் உங்களுக்கு வாழ்க்கையில நிறைவேற போகிறதுன்னு விசுவாசித்து ஒப்பு கொடுக்கறீங்களா? Can you surrender yourself believing that the verses 1, 2 and 3 in John 14 are going to fulfill in your life? இந்த பிரதிஷ்டையில தான் உங்களுடைய ஆயத்தமான வாழ்க்கையை ஆரம்பிக்க போகுது. Only in this dedication are you going to start preparing yourself for the coming. விசுவாசிக்கிறவங்க உங்களை ஒப்பு கொடுங்க. Those who believe this, please submit நாங்கள் yourselves. பாடும் பொழுது நீங்களும் சேர்ந்து உங்களை ஒப்பு கொடுங்க. As we sing this song right now, I please ask you to submit yourselves and surrender yourselves. நம்மை நாம் அர்ப்பணம் செய்து We need to submit ourselves. அவருக்காக வாழப் போகிறோம். We are going to live a life for him. மணவாட்டியே வா, You are welcomed, bride. கிறிஸ்தவனே வா, O Christian, come unto the Lord. சபையில் இருக்கிற அன்பு செல்வங்களே வா. All the dear ones in the church, I welcome you. ஆவியானவர் அழைக்கிறார். Holy Spirit is calling upon you. நீ அவரை மிஸ் பண்ணிடாத. Do not miss him. அது அவருக்கு தான் வேதனை. It is very much hurtful for him. ஆயத்தப்பட ஒப்பு கொடுப்பாயா? Will you submit to prepare yourself? சகோதரனே, சகோதரி ஒப்பு கொடுப்பாயா? Brothers and sisters, will you submit yourselves? உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கட்டும். Let not your heart be troubled. இந்த உலகத்தை குறித்து கலங்காதே. Do not worry about this world. தேவையை குறித்து கலங்காதே. Do not worry about your needs. மணவாளன் எல்லாவற்றையும் செய்வார். Your bridegroom will do anything for you. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது When you first seek the kingdom of the Lord, உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் தருவார். all your needs will be supplied. உன்னுடைய இருதயம் எல்லாம் இந்த 14ஆம் யோவான் 14ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தையும் 2வது வசனத்திலுமே உங்க இருதயம் இருக்கணும். Let your heart stay in the verses 3 and 2 of John 14. ஆழமாம் பிரதிஷ்டை என்ற பாடலை நாங்க பாட போறோம். We are going to sing a song now. இந்த பாடலோடு சேர்ந்து உங்களை அர்ப்பணிங்க. Can you surrender yourself as I sing this song? ஒப்பு கொடுக்கலாமா? Shall we submit ourselves to the Lord? எல்லாரும் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கறீங்களா? All of you submit your life to the Lord. நம்மை அர்ப்பணிக்கிற நேரம். This is the time for us to surrender. ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டில். பாடுங்க. ஆழமாம் பிரதிஷ்டை செய்து கொண்டு தோழராம் இயேசுவில் சார்ந்து கொண்டு
பாழான லோகத்தை தள்ளிவிட்டு வாழவே செல்கின்றேன் மோட்ச வீட்டில். பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டை நாளோ சிலுவைதானே, இயேசுவை பின் செல்லுவே. சிலுவையை பாருங்க, பிரதிஷ்டை நாளும் சிலுவைதான். சிலுவைதான் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும். ஈலோக இன்பங்கள் ஒன்றோ வேண்டாம், மேலோக இன்பமே என் வாஞ்சையா. ஈலோகில் என் காலம் பரந்திடுதே, மேலோகில் பொற்காலம் வாழ்ந்திடவே. பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன், சபையை புதுப்பி. பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டையாளோ சிலுவைதானே, என் இயேசுவை பின்பற்றுவே. கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. விட்டுட்டீங்கன்னா திருப்பி போக முடியாது. வந்துட்டீங்க, விட்டுட்டீங்கன்னா போக முடியாது. பாதாளத்துக்கு போக பிசாசு கர்ஜிக்கிற சிங்கம் போல சுத்துறானே. இந்த பாவ உலகத்துல எப்படி வாழ முடியும்? சீக்கிரம் நமக்கு போகணும், சீக்கிரம் ஒரு வரணும். பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாய் எந்தன் பாதை செல்வேன். சொல்லுங்க. பாவங்கள் யாதொன்றும் செய்யாமலே பரிசுத்தமாய் எந்தன் பாதை செல்வேன். கரைகள் என் ஆத்மாவில் ஒட்ட விடேன், குறைகளை ஒழித்தேகி முன்னால் செல்வேன். ஒப்புக்கொடுங்க. பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன், இயேசுவே. பிரதிஷ்டையை நான் புதுப்பிக்கிறேன். ஒப்பு கொடுத்து பாடுங்க. அந்த ஞானஸ்தானத்தில் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்காக நீங்க பிரதிஷ்டை பண்ணல. அன்னைக்கு ஞானஸ்தானத்துல ஆர்வத்தோடு அவர் பிடிக்கிறதுக்காக அந்த தண்ணீர்ல இடங்கள மறந்துட்டீங்களா? அதே ஞானஸ்தான சத்தியத்துல தான் நீங்க திரும்பி வரணும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. அவரை மிஸ் பண்ணிடாதீங்க. அவர் இடத்தை, அழகான இடத்தை மிஸ் பண்ணிடுதார். இந்த மாயலோகம் உண்மை அல்ல, என்றே வேணாலும் போகும். என்னைக்கு வந்தோமோ அது மாதிரி ஒரு நாளைக்கு போய் தான் ஆகணும். ஒப்பு கொடுங்க. பிரதிஷ்டையை பாடுங்க. புதுப்பிக்கிறேன் என் இயேசுவே. பிரதிஷ்டையை புதுப்பிக்கிறேன், கிறிஸ்தேசுவில் தினம் ஜீவிக்கவே. பிரதிஷ்டை நாளும் சிலுவையின் அன்புதானே, இயேசுவை பின் செல்லுவேன். பாடுவோமா? இயேசுவை பின் செல்லுவேன். அப்பா பிதாவே, உம்முடைய குமாரனுடைய சிலுவைக்கு நாங்கள் பின் செல்லுகிறோம். எப்படி ஆகிலும் நாங்கள் மோட்ச பாக்கியத்திலே, மோட்ச வீட்டிலே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற அந்த வீட்டை நாங்க மிஸ் பண்ண கூடாது. ஆவியானவரே, தயவு செய்து எங்களுக்கு கற்றுத்தாங்க. எப்படி ஆகிலும் அந்த வீட்டை நான் மிஸ் பண்ண கூடாது. I should not miss the house that has been built for me, O Lord. எப்படி ஆகிலும் கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த பரலோகத்தை நான் மிஸ் பண்ண கூடாது. Somehow I should not miss the place that has been kept for me. ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க. Holy Spirit of God, please help me. தினந்தோறும் எனக்கு அதை ஞாபகப்படுத்துங்க. Please do remind me of this each and every day, Holy Spirit. இந்த பிஸியான வேர்ல்ட்ல நான் மறந்துடுவேன். மறந்துடுவேன். I may forget it, O Lord. தயவு செய்து But please, Holy Spirit, எனக்கு ஞாபகப்படுத்துங்க. remind me of this. என்னை கரம் பிடித்து கொண்டு போங்க ஆவியானவரே. Hold my hand and என்னை take நான் me ஒப்பு there. கொடுக்கிறேன். I submit myself, O Father God. என்னை நடத்தும்.
Please lead me. மகா பரிசுத்த ஆவியானவரே, Holy Spirit of God, இதோ உம்முடைய ஜனங்களுக்காக, now for your people, எனக்காக, for me, உலகமெங்க இருக்கிற உம்முடைய சபைக்காக for all your churches throughout the world. வருகையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறீரே, You are preparing your children for your நன்றி coming, O Lord. செலுத்துகிறேன். I thank you so much for that. இந்த உம்முடைய மக்கள் Your children, உம்முடைய வேதத்துக்கு திரும்பட்டும், let them turn to your words. உம்முடைய வசனத்தை விசுவாசிக்கட்டும். Let them believe your words. சீக்கிரமாக நாங்கள் ஆயத்தப்பட போறோம். Let us get prepared as soon எங்களை as. ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. Please make us ready, O நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you, Holy Spirit. நன்றி பிதாவே. Thank you, Father God. நன்றி இயேசு சுவாமி. Thank you, Jesus Christ. உம்மை நேசிக்கிறோம். We love you so much. சிலுவையின் அன்பு எனக்குள் ஊறட்டும். Let me be soaked in the love of the cross. நேசம் என்னை பாதிக்கட்டும். Let the love of your Calvary இயேசுவின் affect me. நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. In Jesus' name I pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May ஆசீர்வதிப்பாராக. God bless you all. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. May God strengthen you. இன்றைக்கு உண்மையாய் நீங்க பிரதிஷ்டை செய்திருந்தால் If you have dedicated yourself truly today, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். truly God will bless you. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை நடத்துவார். God may lead you. மீண்டுமாக சந்திப்போம். Let us meet Glory again to soon. God. All glory to God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. Amen. His Grace Music International Media Productions வழங்கும் ஜீசஸ் கிரைஸ்ட் கமிங் சூன் மினிஸ்ட்ரீஸ் நடத்தும் நிகழ்ச்சியின் ஒளிபரப்பு. தென்னிந்திய திரையுலகில் பிரபல இசையமைப்பாளராய் பணியாற்றும் பொழுது தேவ அன்பினால் ஈர்க்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு JCCS மினிஸ்ட்ரீஸ் என்னும் ஊழியத்தை வைராக்கியத்தோடு செய்து கொண்டு வரும் சகோதரர் மகாகுமார் அவர்கள் நடத்தும் நிகழ்ச்சி. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். சத்திய வேதத்திற்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிய மனம் திரும்புவோம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9841180885 9962850502. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.